இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடப்பதற்கு சுமார் 10 மாதங்கள் இருக்கின்றன. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சரி, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போது இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி அமையும் என்பது அந்த சமயம் முடிவு செய்யப்படும். இதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அதிமுக தலைவர் அவர்களும் முடிவு செய்வார்கள். பிரதம மந்திரியின் அவருடைய ஒரு தலைமையில் செயல்படும் உள்துறை அமைச்சர் அவர்கள் இது சரியான முடிவு எடுக்க போகிறார். இது பற்றி ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் கட்சியுடைய நிலைப்பாடுன்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இதில் முக்கியமான பாயிண்ட்டு, கல்யாணத்துக்கு தேதி தான் குறிச்சிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துட்டாங்க. ஒரு நிலத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு நிலத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் பணம் கொடுக்குறேன், நான் என் பழக்கத்தை இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் தரப்பில் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. யார் பேரில் அந்த நிலத்தை பதிவு செய்யணுன்றது அவங்க முடிவு செய்வாங்க. ஆனால் நிச்சயமாக 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. இல்லை, அதில் யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கல. இப்போ ஒரு பக்கம் இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக பல தருணங்களில் சொல்லும்போது, இந்த பக்கம் கூட்டணி ஆட்சி இல்லைங்க, தனித்து தான் ஆட்சி அப்படிங்கிறதையும் சொல்லும்போது அந்த முரண்பாடு தான். எந்த முரண்பாடும் கிடையாதுங்க. 2029 வரை நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரப்போகின்றது. 2029க்கு முக்கியமான அந்த ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆகவே இந்த கூட்டணி எப்படி செயல்படும், எப்படிப்பட்ட யுக்திகளை கையாளும், இந்த தேர்தலை நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு முடிவு செய்யப்படும் எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கப்படும் என்பது முடிவு செய்யப்படும். ஆட்சி அமைக்க போகிறது நம்ம கான்ஸ்டியூஷன் படி, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அந்த சமயத்தில் இருக்கிற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி தலைமையை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை தான் உள்துறை அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார். அதிமுக தரப்பிலிருந்து அவங்க தான் தலைமை, முதலமைச்சர் அவங்க தான். அதில் நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும், இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு அங்கே கமாவை போடுறதுல இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கமாவை எப்போ வேணா போட்டுக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்றதுல வித்தியாசம் இருக்குல்ல. பாஜக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றது, நம்புகின்றது. சரி, அதே மாதிரி அதிமுகவும் அதிகமான அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும், ஜெயிக்க செய்ய வேண்டும்ன்றது அவங்களும் நம்புகிறாங்க. ஆகவே இதை அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க உத்வேகப்படுத்துறதுக்கு பேச தான் செய்வாங்க. ஆட்சி அமையப்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை வருமா, குழப்பம் வருமா? நிச்சயமாக வராது.